வணக்கம். இன்று மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு வேலை எங்களுக்கு முடிவடைந்திருக்கின்றது. அதான் இம்முறை நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற 17 உள்ளூராட்சி சபைகளுக்கும் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம் வெற்றிகரமான முறையில். இரண்டாவதாக மக்கள் எல்லோருக்குமே தெரியும், கடந்த பொது தேர்தலிலும் சரி ஜனாதிபதி தேர்தலிலும் சரி எங்களை தழுவிக்கொண்ட மக்கள் யாழ் மாவட்ட மக்கள் இன்று நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து 3 மாதங்கள் கடந்திருக்கின்றது. இந்த 3 மாதங்களில் நாங்கள் பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கின்றோம் என்று மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வகையில் விசேடமாக நாங்கள் இப்பொழுது கூடுதலாக முன்னெடுக்கின்ற செயற்பாடுதான் வேறு எதுமல்ல, கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்திருக்கின்றோம் இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலமாக. அதே போன்று யாழ் மாவட்டத்திற்கும் கூட நாங்கள் பெருந்தொகையான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு ஒரு விசேடமாக எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற சகலவிதமான அபிவிருத்தி வேலைகளும் மிகவும் சுதந்திரமாக செயற்படுவதற்கான ஒரு தளமாக எதிர்வரும் காலங்களில் செயற்பட இருப்பது உள்ளூராட்சி சபைகளாகும். அதனால் இந்த உள்ளூராட்சி சபை என்னுடைய வெற்றி மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. சாதாரண தொட்டிலில் பழக்கத்திலிருந்து சுடுகால் செல்லும் வரைக்கும் சகல செயற்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருப்பது அல்லது அந்த இவைகளை தீர்மானிப்பது வேறு எதுமல்ல, இந்த உள்ளூராட்சி சபைகளாகும், உள்ளூராட்சி நிர்வாகமாகும். அப்ப அந்த நிர்வாகம் சரிவர செயற்படுகின்ற பட்சத்திலேயே எங்களுடைய சிறுவர் பாடசாலைகள், பாலர் பாடசாலைகள், சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் சரிவர செயற்படுகின்ற போதே ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தையோ ஒரு சமூகத்தினுடைய செல்லுகின்ற திசை என்ன என்று கூட எங்களால் இனம் கண்டு கொள்ள முடிவது இவைகள் சரிவர இயங்கினால் மாத்திரம். ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இது நாள் வரைக்கும் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது அது மீண்டும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளுடைய தளமாக அல்லது அவர்கள் அடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு அல்லது மாகாண சபைக்கு செல்வதற்கு அல்லது கண்ட்ரக்ட் எடுத்துக்கொள்வதற்கு அதில் லஞ்சத்தில் ஈடுபடுவதற்கு அல்லது ஊழல் புரிவதற்கு ஆன களங்களாகவே இவைகள் செயற்பட்டு இருக்கின்றன. அதனால் இந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும். இதை மாற்ற வேண்டும் என்று தான் பொதுமக்கள் பொது தேர்தலில் எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் யாழ் மாவட்டத்தில் முதலாவது கட்சியாக. அதனால் நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம். நாங்கள் அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதி, மக்களுக்கு சொன்ன வார்த்தைகளை கடுகளவேனும் மீற மாட்டோம் என்கின்ற உறுதியை நாங்கள் மீண்டும் வழங்குகின்றோம். அந்த வகையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா சபைகளிலும் விசேடமாக பலமான ஒரு சபைகளை அமைத்துக் கொள்வதற்கும் அதன் மூலமாக எங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் அதன் மூலமாக எங்களுடைய சமூகத்திலே ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை இடுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு திசை காட்டிக்கு வாக்களியுங்கள் என்று யாழ் மாவட்ட மக்களிடம் நாங்கள் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். யாழ் மாநகர சபை வேட்பாளரை நாங்கள் இன்னொரு அரை மணி தியாலத்தில் சொல்லலாம் என்று இருந்தோம். அதனால அரை மணி தியாலம் பொறுத்து கொள்ளுங்க. அதன் பிறகு அது மாநகர சபை வேட்பாளரே உங்கள் மத்தியில் வந்து உரையாற்றுவார். இல்லை, ரகசியம் ஒன்றும் இல்லை, அது அப்படிதான் நல்ல நாங்கள் நினைக்கிறோம். இதில் ரகசியம் எதுவும் கிடையாது. நானும் சொல்கிறதா இருந்த ஒப்பனாக சொல்லணுமாக இருந்தால் எங்களுடைய மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கபிலன் அவர்கள் தான் எங்களுடைய முதன்மை வேட்பாளர். அதில் ஒளிவு மறைவு கிடையாது. நாங்கள் எதுவும் ஒளிவு மறைவு நாங்கள் பார்த்தோம். இன்னமும்
நாமினேஷன்லாம் முடிஞ்சு வந்த பிறகு நாங்கள் உங்களிடம் சொல்லலாம் என்று. சரியா, நீங்கள் இல்லாட்டி தெரிவிக்க கேட்பீங்க, அதனால விட அதையும் நாங்கள் சொல்லி வைக்கிறோம். அவர் தான் எங்களுடைய வேட்பாளர். அதனால் வெற்றி வேட்பாளர் அதுவும் சகல வழிகளையும் யாழ் மாவட்டத்துக்கு, யாழ் நகர சபைக்கு பொருத்தமானவர், யாழ் மக்களுக்கு பொருத்தமானவர். அதே நேரத்தில் சமூக ரீதியாக எடுத்துக்கொண்டால் சரி, பாடசாலை மாணவர்கள், பிள்ளைகள் அனைத்துவர் மத்தியிலும் மிகவும் ஒரு அன்பை பெற்ற ஒரு இனிமையான தோழர் எங்களுடைய. இல்லை, அரசியல் பழிவாங்கல் கிடையாது. நாங்கள் ஒரு விடயத்தை மறந்துவிடக்கூடாது. ஏன்னு கேட்டால், நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்பது, அந்த கருத்துக்கள் மூலமாக நாட்டினுடைய அபிவிருத்திக்கோ அல்லது ஒரு சமூக முன்னேற்றத்திற்கோ மக்களுடைய மனங்களை புண்படுத்தாது கருத்துக்களை சொல்ல வேண்டிய கடப்பாடு, பொறுப்பு வேறு யாருக்குமல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த வகையில் கடந்த காலங்களில் அவ்வாறான ஒரு தடை செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய கூற்றுக்கள், கருத்துக்கள் என்னவென்று நான் சொல்ல வேண்டியதில்லை. இங்கே இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும். அது மாத்திரமல்ல, அது நாங்கள் எடுத்த தனிப்பட்ட ரீதியாக எடுக்க முடிவல்ல. பாராளுமன்றத்தில் அனைவராலும் சேர்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவு. அந்த முடிவு அது சம்பந்தமாக எனக்கு தனிப்பட்ட ரீதியாக எதுவும் சொல்ல முடியாது. அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணி விடுவிப்பு, நாங்கள் அன்று சொன்னது போல் இன்றும் சொல்லுகின்றோம். இந்த காணி இங்குள்ள மக்களுக்கு சொந்தமானது, மாற்று கருத்து கிடையாது. அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அதுவும் மாற்று கருத்துக்கு கிடையாது. நிச்சயமாக இவைகளை சொல்வது போன்று நாங்கள் செய்கின்ற வேலைகளுக்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். ஆரம்பிக்கப்படுகின்ற முன்னெடுப்புகள் அல்ல, முன்னெடுப்புகள் போய்கொண்டிருக்கின்றது. இது அதாவது நாளைக்கு நாளான்றைக்கும் கூட இது ஒரு நேரம் நடைமுறைக்கும் கூட வரலாம். பட்டலந்த தொடர்பாக தற்போது பேசுபொருளாகி கொண்டிருக்கிறது. பட்டலந்த போன்று இந்த நாட்டிலே பல படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது. அது சம்பந்தமாக பட்டலந்த கொலை சம்பந்தமாக இது உங்களை எல்லோருக்குமே தெரியும். பட்டலந்தையில் வதை முகாமில் கொன்றளிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய சகாக்கள், எங்களுடைய சகோதரர்கள். லட்சக்கணக்கான சித்திரவதை செய்யப்பட்டு அந்த வதை முகாம்களில் நானும் கூட ஒரு சில நாட்களாக இருந்திருக்கின்றேன். அவ்வாறான வதை முகாம். அப்போ அந்த வகையில் இந்த இவ்வாறான வதை முகாம்கள் இன்றைக்கு வெளிவருகின்றது உண்மை. ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம், அந்த வதை முகாமில் இறந்து போனவர்கள் எங்களுடைய சகாக்கள் தான். ஆனால் அந்த சகாக்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. அதாவது இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது ஒரு தேசத்தை உருவாக்கி மக்களுக்கு சமத்துவத்தின் அடிப்படையில் வாழ வைக்க வேண்டும் என்பதே அந்த தோழர்களுடைய அந்த சகாக்களுடைய எதிர்பார்ப்புகளாகும். அதனால் எங்களுடைய பொறுப்பு இருக்கின்றது, இந்த பட்டலந்தை வதை முகாமை மாத்திரம் வரையறுத்து விசாரிப்பதல்ல. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த நாட்டில் 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து 1953ஆம் ஆண்டு, 56ஆம் ஆண்டு, 58ஆம் ஆண்டு, அதன் பிறகு 70ஆம் ஆண்டுகளில் 77ஆம் ஆண்டு, 78ஆம் ஆண்டு, 79ஆம் ஆண்டு, 80ஆம் ஆண்டு, 81ஆம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்தி சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்தியதெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு, அதன் பிறகு 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் பொழுது ஆயிரக்கணக்கான தமிழர்களை கொன்றொழித்த பாவிகள் வேறு யாருமல்ல, இந்த ரணில் விக்ரமசிங்காவினுடைய கட்சி. அதன் பிறகு இந்த நாட்டில் யுத்தம், படுகொலைகள், சித்திரவதைகள் அனைத்தையும் அடக்குமுறை சட்டங்களா, பயங்கரவாத தடை சட்டமா, பயங்கரவாத தடை சட்டத்தின் நாட்டில் கொலை கலாச்சாரமா, பாதாள கோஷ்டியா, போது வஸ்தா அனைத்தையும் சீரழித்த பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த ஐக்கிய தேசிய கட்சி, இந்த ரணில் விக்ரமசிங்கே. அதனால் ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக வழக்காட வேண்டும், அல்லது அந்த நடவடிக்கைகள் எடுத்தவர் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது முக்கியம். ஆனால் நாங்கள் அதை அனைத்தையும் இந்த பட்டலந்தைக்கு மாத்திரம் வரையறுக்கக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இருந்த போதிலும் கூட இந்த பட்டலந்தை வதை முகாமினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. அந்த அறிக்கையை நாங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் அது தொடர்பான விவாதமும் இடம்பெறும். அதன் பிறகு இதற்கு எதுவான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதுதான்.
அதில் எந்த விதமாக தான் நான் சொல்ல அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதான் நான் சொல்ல இப்போ இன்னைக்கு 48ஆம் ஆண்டில் இருந்து இந்த நாட்டில் கொலை களமாக இரத்த கலரியாக இரத்த காடாக மாறியதுதான் இலங்கையின் வரலாறு. அதனால தான் நாங்கள் அதுகளை கண்டு புசிக்கின்றவர்கள் அல்ல. நாங்கள் அதற்கு இனிமேலாவது முற்றுப்புள்ளி வைக்கணும். அதனால் இந்த விசாரணைகளின் பொழுது நாங்கள் சொல்லுகின்றது தான். நான் அதை முதலே சொன்னேன். 83ஆம் ஆண்டில் இருந்து 77ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டில் இருந்து 53ஆம் ஆண்டு 58ஆம் ஆண்டில் இருந்தும் கூட இந்த நாட்டில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கொதிக்கின்ற தார்வாலியில் போட்டு குழந்தைகள் கூட கொன்ற சம்பவங்களும் கூட இருக்கின்றது. அதனால் இவைகளுக்கு எல்லாருக்கும் விசாரணைகள் இருக்கின்றது. அது அவைகளைத்தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.